ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் எழுதுனவங்களுக்காக. அப்போ அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இந்த ரிசல்ட்ஸ்க்கான பிடிஎஃப்பை வந்து பின் பண்ணிடுறேன், லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ரிசல்ட்ஸுக்கான பிடிஎஃப் ஆகஸ்ட் 2025 இருக்கா. இப்போ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளோட ரிசல்ட் எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நம்மளால் வந்து உடனே நம்மளோட இதை தேடியெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா. மேலே சர்ச் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் என்ன நம்பர் இருக்கோ ரெஜிஸ்டர் நம்பர் அதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து உடனே காட்டிடும். அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், 2997 இந்த மாதிரி என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா மேலே நம்பர் போட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ரிசல்ட் என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது மேலேயே வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இது வந்து பிடிஎஃப் மூலமாக செக் பண்ணுறதுக்கு ஓகே. அதே வந்து வெப்சைட் லிங்க் நான் டேரெக்டாக இந்த பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன். அதே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அப்போ அதில் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஓகேங்க, நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய வெப்சைட் வந்து tn.ன்னு சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவோம். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட்ஸுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஃபெச் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே நம்மளுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இப்போதைக்கு வந்து வெப்சைட் வந்து ரொம்பவே வந்து பிஸியாக இருக்குது, அதனால் வந்து சடனாக ஒர்க் ஆகாது. நீங்கள் பிடிஎஃப் மூலமாக ரிசல்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நாளைக்கு இல்லை ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டு இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்டும் சேம் தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னாலுமே செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ரிசல்ட் பார்க்கறதுக்கான டீட்டெயில். ஓகே, இது கூடவே ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். சிஓஏவுக்கான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 or 15 டேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். சிஓஏ மேலே இருந்த ஒரு கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த கேஸ் கம்ப்ளீட் ஆனதால் நமக்கு சிலபஸ் மேக்ஸிமம் ஓல்டு எதிர்பார்க்கப்படுது. ஒரு வேளை ஓல்டு வந்தது அப்படின்னா கம்பல்சரி வந்து இதுக்கு முன்னாடி முடிக்காதவங்க எல்லாருமே இந்த டைம் முடிச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அப்டேட்ஸ் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உடனே நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கிடைக்கும் டேரெக்டாக. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போ பார்த்துக்கலாம். அதே போல் அது கூடவே நம்ம அக்கௌண்டன்சி ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வரக்கூடிய February 2026 எக்ஸாம் வரும்ல, அதுக்காக. ஸோ இந்த அக்கௌண்டன்சி கிளாஸுக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு November 20 மேலே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவோம். அதே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது December 1 இருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2.5 மாதம் நமக்கு அக்கௌண்டன்சி பாஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கோர்ஸ் தான். இப்போ இதை எழுதுறது மூலமாகவும் நமக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் கிடைக்க போகுது. ஸோ இதை பற்றின ஒரு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டெமோ கிளாஸ் போட்டு பேசிக்கலாம். அப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்டன்சி பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வந்து குரூப்ஸில் நம்ம வந்து சில அப்டேட்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. அதோட ஒரு லிங்க் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெமோ கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம சேனலுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ப்ளஸ் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் ஆகிக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்டேட்ஸ் சேனலில் வர்றதுக்கு முன்னாடி அங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும், அதே போல் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இது தான், கால் பண்ண வேணாம். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை நான் கிளியர் பண்ணிடுறேன்.